வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு அற்புதமான சிந்தனையும் தூய்மையான எண்ணமும் கொண்ட கடகராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவை பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு வழக்கம் போல் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அனைவருக்குமான பலன் எப்படி இருக்குது, நிதிநிலை, ஆரோக்கியம், வழிபாடு, இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி அற்புதமாக பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இந்த மாதம் கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ராசியில் ஒரு பெரிய எதிர்மறையான எண்ணங்கள், கிரகங்களுடைய தாக்கங்கள் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கு. 3ஆம் வீட்டில் கேது பகவானும், 8ஆம் வீடு கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவானோடு ஒரு சின்ன கூட்டணியோடு இருக்கார். 9 மீனம் வீட்டில் ராகு, சுக்கிரன், சந்திரன், புதன் அப்படி சொல்லி ஒரு பெரிய கூட்டணி 9 இருக்குது. 11ஆம் வீட்டில் குரு பகவான் ரிஷபத்தினுடைய இடத்துல இருக்கார். 12 வந்து செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கிறாருங்க. இந்த மாதிரியான கிரகநிலை கடகராசிக்கு இருக்குது. இந்த கிரகநிலை கடகராசியை இந்த மார்ச் மாதத்தில் கை கொடுத்து கரை சேர்க்குமா, இல்லை இன்னும் அலைச்சல் வேதனையை வந்து அதிகப்படுத்துவான்னு பார்க்கலாம். இதை சுருக்கமாக தெளிவாக இன்றைய பதிவு இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, கடகராசிக்கு 8ஆம் வீட்டில் கும்ப வீட்டில் சூரிய பகவான் ராகு பகவானோடு இருக்கார். அப்படிங்கிறது பிஸ்னஸை கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மெசேஜாக கொடுக்குது. பிஸ்னஸில் பணம் பொருள் தொலைகிறதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கிற மாதிரி இருக்குது. தொழில் வியாபாரம் ரீதியாக நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. தொழில் டெவலப்புக்கு ஏதாவது புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உருவாக்கணும், ஒரு திட்டத்தை வரையறை செய்யணும். அதுக்கு நீங்கள் ஒரு படிப்பை படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏற்ற ஒரு மாதம் அந்த மாதம் இருக்கும். 4 கிரக கூட்டணி மேக்சிமம் சிறப்பாக இருந்தாலுமே ராகு பகவான் தொழில் வியாபாரத்தில் பணம் வசூலாவதில் மந்தத்தன்மையை கொடுப்பாருங்க. விற்குன்னு நினச்சி நீங்கள் நிறையா பொருள் வாங்கி போட்டிருப்பீங்க. அது முதல் 2 வாரத்துக்கு ஒரு பெரிய அளவு விற்பனை எதிர்பார்க்க முடியாது. 3ஆம் வாரம் சூரிய பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிலைமை ஓரளவு கடகராசிக்கு தொழில் வியாபாரத்தில் சீராக இருக்குங்க. அலுவலகத்தில் இத்தனாலாக யாரெல்லாம் உங்களை திட்டிகிட்டு இருந்தாங்களோ அந்த உயர் அதிகாரிகள் உடன் வேலை செய்வதனுடைய ஒத்துழைப்பு இந்த மாதம் கிடைக்கும். பெரிய முதலீடு மட்டும் இல்லாமல் புது கடன் வாங்கும்போது சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது கரெக்டான டைமானு பார்த்துட்டு வாங்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ராகுவோடு இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சலை அதிகப்படுத்துவார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நினச்சிட்டு போவீங்க, அந்த வேலை நடக்காது. ஒரு டைம் 2 டைம் நீங்கள் திரும்ப போய் அந்த வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மொபைல் கடை வச்சுருக்கிறவங்க, லேப்டாப் பிஸ்னஸ்ஸு, இன்டர்நெட் சர்வீஸ் பண்ணுறவங்க, குரியர் சர்வீஸு, பார்சல் ஆஃபீஸு, வாடகை வண்டி வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குங்க. சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். கேது பகவான் கன்னிராசி வீட்டில், அதாவது 3ல் நல்ல நிலைகள் இருக்கிறதுனால உங்கள் பவர், உங்கள் அறிவு, உங்கள் திறமை, உங்கள் வேகம் என்ன அப்படிங்கிறத நீங்களே உணரும் காலமாக இந்த மாதம் இருக்கும். குடும்ப நிலை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் எதிர்காலம் சார்ந்து ஒரு பெரிய மனக்குழப்பம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பழைய கடன் பிரச்சனை மூலமாக மனக்குழப்பம் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குது. 9ல் சுக்கிரன், சந்திரன் உங்களுடைய நிலை குடும்பத்தில் வெளியூர் பயணம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான கிரகநிலை இருக்குது. அதாவது ஆன்மீக பயணமாகவோ அல்லது குடும்ப பிஸ்னஸ்ஸு, பூர்வீக சொத்து விவகாரமாக நீங்கள் வெளியே போயிட்டு வர மாதிரியான ஒரு நிலை இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி, பொறுமை முக்கியம். இந்த மாதம் குடும்பத்தில் சுருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே திட்டுறது, கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது, அழுகிறது, இதெல்லாமே குடும்பத்தாரை உங்களை கண்டாவே கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறனால கொஞ்சம் மனக்கட்டுப்பாடுங்கிறது இந்த மாதம் ரொம்ப அவசியம். குடும்பத்தில் மனதளவில் 3ஆம் ஒரு நபரின் தலையீட்டை தவிர்க்க வேண்டிய காலம் அந்த காலம் இருக்கும். நாக்கில் சனி பகவான் நடனமாடும் காலம் அப்படிங்கிறனால பேச்சில், செயலில், வீண் விவாதத்தில் கவனம் இருக்கணும். ஸோ நம்ம பேசாத வார்த்தைக்கு வேல்யூ இல்லை. பேசிட்டா காலத்துக்கு அந்த சொல் அப்படிங்கிறது நின்றுக்கும். திரும்ப நீ அப்படி பேசினவங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டுவாங்க. ஸோ அதனால் அமைதியாக இருக்க வேண்டிய. என்னதான் 4 கிரக கூட்டணிக்குள் புதன், சுக்கிரன், சந்திரன் மாட்டியிருந்தாலுமே 11ல் இருக்கக்கூடிய த கிரேட் குரு பகவானால் நினச்சி பார்க்காத பணம் எல்லாம் உங்கள் கைக்கு வரும். அந்த பணம் உங்களுக்கு சேமிப்பாக மாறுறதுக்கு கேது பகவான் ஹெல்ப் பண்ணுவாருங்க. 2வது வாரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய புதன் பகவான் என்ன செய்வார்னா 1000 ரூபாய் கையில் இருந்தாவே 1500 ரூபாய்க்கு செலவு வைப்பார். அந்த 500 எப்படி நம்ம கைக்கு கிடைக்கும்? ஒன்று கடனாக இருக்கும், இல்லை அப்படின்னா வேறொரு செலவுக்காக வச்சுருந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். மனதை நீங்கள் செலவில் நீங்கள் கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா தான் நிதிநிலையில் கொஞ்சம் சேமிப்பு உயரும் காலமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும். பணவரவு பெட்டராக இருக்கும். ஆனால் நம்ம தேவையில்லாமல் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செலவு பண்ணுறது என்னாகுன்னா தேவையில்லாமல் ஒரு சிக்கலை உருவாக்கிடும். இந்த மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதலே சொன்ன மாதிரி பேசாத வார்த்தைக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். பேசிட்டீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ ஒவ்வொரு செகண்டும் அதிகமாகிட்டே போகும். அப்படிங்கிறனால இந்த காலத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் இருப்பது நல்லது. இதையெல்லாம் கடந்த காலத்தில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. நிறைய விஷயத்தில் ஏதாவது ஒன்று தேவையில்லாத பேசி அது பெரிய பிரச்சனையானது. ஸோ இப்போவும் அதே நிலை தான், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராகு பகவானால்
கணவன் மனைவிக்குள் குழப்பம் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதம் செவ்வாய் பகவானுடைய நிலை கல்விக்கு சாதகமாக இருக்கிறதுனால சின்னதாக ஏதாவது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல மாதம். இது வந்து மாணவர்களுக்குமே உகந்த மாதம் இருக்கும், கடகராசி மாணவர்களுக்குமே. அதே போல் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உணக்களை ஒத்துக்கொள்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது மாதிரி நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்ப்பு உருவாகும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. அதை பயன்படுத்திட்டு நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்குங்க. ஏன்னா பெத்த பிள்ளை வந்து கைவிட்டுருவாங்க, ஆனால் கற்ற கல்வி அப்படிங்கிறது என்றைக்குமே காலத்துக்கும் அது நம்மளை வந்து கரை சேர்க்கும். அப்படிங்கிறனால வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு தொழில் சார்ந்த ஒரு கல்வி கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் கற்றுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 9ல் பயிற்சி ஆகக்கூடிய சூரிய பகவான் முதல் வாரம் ஓகே, 3-4வது வாரம் ஆரோக்கியத்தில் கவனம் வேணுங்கிற மாதிரி இருக்குது. யோகா, நடைப்பயிற்சி, மன அமைதி, தியானம், உடல் மனநிலைமையை மேம்படுத்தக்கூடிய பயிற்சிகள், ஆரோக்கியத்தில் தான் சின்ன குறைபாடு இருந்தால் கூட அதை உடனே வந்து நீங்கள் சரி பண்ணிக்கக்கூடிய மனநிலை வேணும். விட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா அது பெருசாகி உங்களை பெரிய தொந்தரவுப்படுத்தும். அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் எந்த நலக்குறையாக இருந்தாலுமே அந்தந்த டைமில் அதுக்கான ஒரு சரியான மருத்துவரை பார்த்து முறையான மருத்துவத்தை, மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த நோய் அப்படிங்கிறது காணாமல் போயிடும். ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து இந்த மாதத்தில் இருக்காது. ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, தண்ணி நல்லா குடிங்க, டென்ஷனை குறைச்சிக்குங்க. இந்த மாதம் இன்னும் இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு இருக்குதுன்னு பார்த்தா ஒரே ஒரு வழிபாடு, தினமும் விநாயகர் பெருமான் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அதே போல் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உக்கரமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள், அது காளியம்மனை இருக்கலாம் அல்லது உக்கரமாக இருக்கக்கூடிய மாரியம்மனை இருக்கலாம், ஏதாவது ஒரு பெண் தெய்வங்களை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடணும். இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு இது என்ன செய்யணும், தடைகள், கண் திருஷ்டி, செய்வினை கோளாறு இதெல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த 2 வழிபாடுமே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்குது. ஸோ இந்த 2ஐயும் வந்து சரியாக முறையாக வழிபாடு செஞ்சுக்குங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா, முதியோர்களுக்கு உணவு தானம், தண்ணீரை வந்து தானமாக கொடுக்கறது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை கடகராசி சகோதர சகோதரிகள் மறக்காமல் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தம் நிலை இதெல்லாமே மாறுறதுக்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நண்பர்களே, இது வந்து கடகராசி நண்பர்களுக்கான ஒரு பொது பலன் தான். இது எவ்வளோ தான் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் லைஃப்பில், பிஸ்னஸில், திருமணம் சார்ந்து ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம், உங்கள் குடும்பத்தாரோட சுயஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி அவர் என்ன கைட்லைன்ஸ் தராரோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ இது பொது பலன் அப்படிங்கிறனால உங்கள் சுயஜாதகம் தான் பேசும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு கடகராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாகவும் அதே நேரம் ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம், லக்கணம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.